அண்ணன் குருமாரி தம்பி உட்காந்துருக்காள் பிரகாசன். நீங்க என்ன முன்ன பின்ன காட்டு போயிருக்கா பெட்டிக்காரரு? ஜெகஜனனி புகழ்மா மேல கட்டப்ப பாட்டு கட்டியா? டாப் சூரி அம்மா. ஆமா. உண்மையானே? அப்படியா? பெட்டிக்காரரே சொல்லுமா. முன்ன பின்ன காட்டுக்கு போயிருக்கீங்களா? காட்டுக்கு போயிருக்கமா? காலையில காலை கடன் கழிக்க. எரும மாடு. நான் என்ன திணை காட்டுக்கு போயிருக்கலான்னு திணை காட்டுக்கு போனதே இல்ல. போறல இருக்கு. அப்புறம் மிருதங்கார அண்ணே நீங்க? நம்ம ஊர்ல புற தோவரதன் கண்ண கிடையாது. தோவரசிங்க. எந்த டான்ஸ்காரங்கள கூட்டி போனது இல்லையா? இந்த நக்கல் ஆல்ரவுண்டர் அண்ணே நீங்க? மலை இல்லையா? ஏனே? வேண்டாதீங்களே இந்த டான்சிங் கூட்டி போனது இல்ல. அதே யாருமே உன்னை தினமும் வர ஒரு பிள்ளைல கூட்டிட்டு போவாதீங்களா? வேற எங்கேயும் கூட்டிட்டு போவ? என்னது இது எல்லாரும் இப்படி ஆட்டால என்ன? முருகன் முத கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கா பாத்துக்க. அத தாளகர நீங்க என்ன வந்ததுன்னு சொல்ல எனக்கு எல்லாம் உட்கார்ந்து அவன் பிச்சரியா வாவோட. எனக்கு அப்பனா என்ன தெரியாது கெடுக்காத. அப்படியே முருகன் நீங்க காட்டுக்கு போயிருக்கீங்களா? காட்டுக்கு போயிருக்கனே அண்ணே பாண்டியனே. இந்த பெரிய சிரிப்பால இருக்கு. போயிருக்கனே காட்டுக்கு. சரிங்க காட்டு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு காதலிக்கிறேன். என்னமா சொல்ற? காது சவுட்டும் டேல எல்லாம் என்னமா சொல்றேன்னு கேட்டேன். எல்லாம் குருமாரின தம்பியதானா? காலையில என்ன அதேதான் குருமாரி தங்கச்சியா நீன்னு கேக்குறேன். அவர் கண்ணுதாமா தெரியாது. இல்ல காது சைடு வந்து ஆனந்த பாடம். ஒருவரை காதலிக்கிறேங்க. என்ன உயிரோட இருக்கானவே? கூடி சீக்கிரம் கொன்றுவேன். காதல எப்படின்னு உங்கள்ட்ட சொல்றச்சு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான். நன்றினே. கையில குச்சி எடுத்தா ஊந்திருச்சு. ஆமராசா ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்த துள்ளி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான். அழகு மன்னவருதான். தோழியை கூட்டிட்டு காட்டு காவலுக்கு போலாம். அடியே
வாடி ஆனந்தி ஒத்தட ஒத்தேன கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே கம்பத்தில ஆசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்ட பாண்டி கொழுந்த நார வச்சு பாண்டி பாண்டி மச்சியோரோ மாங்க மரோ ராசி ரஜ ரஜ ராஜா மச்சியோரோ மாங்க மர ராசா மாமனாரு வச்ச மரம் என் மாமனாரு வச்ச மரம் மாங்க காய்க்கு முருகன் காய்க்கு ஆசைப்பட்டு பாண்டியத்தை வச்சுக்கிட்டேன் அந்த பாண்டியத்தை வச்சுக்கிட்டேன் மச்சியோரோ அப்படி மூளையோரோ முருங்க மர ராசா மூத்தவர் வச்ச மரம் ஏன் மூத்தவர் வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்தவர வச்சுக்கிட்டேன் அந்த முருகனத்தை வச்சுக்கிட்டேன் எங்க பேரு சத்தம் வருவாரு இரு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா நிமிடத்தையும் புடுங்க ஏன் இரு பெருசு எப்பா பெரியப்பா எப்படி பெரியம்மா சூப்பரா ஆமா மண்டை மசூர் புடுங்கி இருக்கு சரி ஆனா என்னத்த சொல்ல உண்மையிலேயே ஆம்பளதே என்னடி சொல்ற பொம்பளை மாதிரி தெரியுதா ஏய் என் பெருசு கொஞ்சம் ரெண்டாம் தரமா கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன் நோ ஏன் கட்டிட்டு போய் என்ன செய்ய என்ன பண்ண ஒத்து பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் கத்தி சண்டதே போடணும் என்னடி சொல்ற அவர் வேட்டிக்குள்ள என்ன கிடக்கு அதுதான்டா முண்டை இங்கேயும் கிடக்கு அப்படியா என்ன 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை ஆனா அந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம் சரி ஆனா அந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஏண்டி ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்கணும்னா 4 கொக்கி மசூரும் பட்டார்னு விடுங்குது இந்தா வந்து வரங்குள்ள இப்போத்தையும் பூ நல்லா எவ்வளோ வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு நல்லா இருக்கணா பூ நிஜமா தானே அழகா இருந்து என்ன செய்ய அழகை படைச்ச ஆண்டவே எனக்கு முட்டுக்கான்னு சொலகத்தானே உடைக்காம விட்டுட்டேன் ஆனால் படைச்சிருந்தேன் இந்த ஐயூர்லேருந்து நத்தை தருதி ஒரு ஆளை விட மாட்டேன் பிடிச்சி உருவாமல் என்னத்தை சொல்கிறது ஆனால் பொண்ணா பிறந்து எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது என்னடி ஆச்சு எப்போ இப்படித்தான் மாப்பிள்ள அவர் சொன்னது போலதான் கொஞ்ச நேரத்துக்கு இப்படித்தான் அழகாத்தான் இருப்பேன் ஆமாம் ஆனால் இங்கே நிற்கிற வேக்காட்டு மசூரில் எனக்கு வேதனை தெரியும் என்னாச்சு உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த துணிமணியெல்லாம் சொறிட்டு வந்து இவர் வேற ஒன்றுக்கு 4 லைட்டை மாட்டி வச்சுட்டாரு கல் எரிச்ச மசிரா தாண்டா இருக்கு ஆமாப்பா என்ன நான் எதுவும் இன்னி இடத்துல யாரை பிடிச்சிக்கிட்டு இது பண்ண
நோ. ஏன்? நாங்கள் அன்னைக்கு எங்க வரோம் தெரியுமா? எங்கடி போறீங்க? கண்ணும் கருத்து மக காட்டுக்கு போக போறோம். அங்க போயித்தான காவலும் பார்க்க போறான். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொன்னாங்களே. நானும் இங்க வந்தேன் தோழியம்மா வந்தாம. அடே நீங்க பசனைக்கு வாசிக்கிறீங்களாடா? ஆமாடி, எப்படி உனக்கு தெரியும்? காலி என்ன வாடினாலும் வாசிக்கிறீங்களே. இப்போ நான் வந்துட்டேன். என் என்ன பூ என்ன முன்னாள் சரி, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. விழா கமிட்டியாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா காசு அம்பளிப்பு கொடுக்கறது பெரிய விஷயம். கண்டிப்பா. உன்னை பொம்பளை நினைச்சிட்டாரு. அப்படியா? ஆமா. ஐயா இப்போ அதுதானே ஆகாது. யார் இப்போ கொடுத்தவரு? அந்த மஞ்சள் ரோஸ் கலர் துண்டு. ரோஸ் கலர் துண்டு போட்டவர். ஆமா. பொம்பளை கிடையாது என் ஜீமா. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமா, நான் வந்துட்டேன். சரி, என் தோழி வந்திருப்பா. ஆமா. எங்க அம்மா வருவாங்க. அதுக்கு முன்னாடி எங்க மாமா வரணும். உங்க மாமா? ஆமா, அவர் வந்தாத்தான் இடமே சிறப்பா இருக்கும். சரி, அவரை கூப்பிடுவோமா? மாமா மாமா, என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். அடியாத்தி அடியாத்தி, நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அதை வாங்கிட சொல்லி தந்தானம்மா.